இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியின் வாயிலாக நாங்கள் என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எத்தனையோ விதமான செயற்பாடுகளில் எல்லோருக்குமே முன்னுதாரணமாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கும். மாறாக அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எங்களைப் போல மனம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அனைத்து செயற்பாடுகளிலும் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம், பல விடயங்களில் அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களை மரியாதை குறைவாக நடத்துகின்ற ஒரு தன்மையாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கான அந்த உரிமையை கொடுக்காத தன்மையாக இருக்கட்டும், இவையெல்லாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கின்றன. நாங்கள் பார்க்கின்ற போது எங்களோடு பிறந்த ஒரு மனிதர்கள் போலதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாகவோ அல்லது பிறப்பின் காரணமாகவோ ஏதாவது ஒரு விடயத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த பாதிப்பு என்பது அவர்களுக்கு பெரிதாக தெரியாவிட்டாலும் மற்றவர்கள் அதனை சுட்டி காட்டுகின்ற அந்த விதம், அவர்களுக்கான அந்த மரியாதையை கொடுக்காத விதம் என்பன அவர்களை மென்மேலும் பாதிப்புக்குள்ளாகக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினத்திலும் பத்திரிகையில் படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ஒரு மாற்றுத்திறனாளி அந்த கால் ஒரு குறிப்பிட்ட கால் இல்லாத நிலையிலும் கூட அவர் என்ன செய்திருக்கிறார், நீந்தி தன்னுடைய அந்த சாதனையை படைத்திருக்கின்றார். இவ்வாறு எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் எவ்வாறான சாதனைகளை படைக்கின்றோம், எங்களால் என்னென்ன விடயங்களில் முடியாமல் இருக்கின்றது என்பதெல்லாம் சிந்திக்க தூண்டக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை எந்த ஒரு விடயத்திலும் மட்டம் தட்டாமல், மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் அவர்களுடைய மனதை ஏற்று நடக்க வேண்டும், அவர்களையும் நாங்கள் சமனாக நடத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தலைப்பு பகுதியின் ஊடாக நாங்களுமே கூற இருக்கின்றோம். இல்லையா ஹரியரன்? அப்ப இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அது மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் ஏதாவது ஒன்று இழந்திருக்கக்கூடியது இன்னொரு விதத்திலே அவற்றை மாற்றுத்திறனாக மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய திறனாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஊனம் என்று வரும்பொழுது யார்தான் இங்கு ஊனம் இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக சிலர் உடலளவிலே ஊனமாக இருப்பார்கள், சிலர் சிந்திக்கும் ஆற்றல், பார்வை குறைபாடுகள், கேட்கும் திறன், அப்படி பல இடங்களிலே ஊனமாக இருப்பார்கள். அதே போல இந்த மனநிலை மாறி இந்த மனதில் இருக்கக்கூடிய விரக்திகள் அல்லது மனதில் இருக்கக்கூடிய ஊனங்களும் பல இடங்களில் அது ஊனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மன ஊனம் அது தனியே மூளை வளர்ச்சி மன வளர்ச்சி கொண்டுதல் என்பதை தாண்டி எங்களுடைய மனம் ஆரோக்கியம் இல்லாமல் உளநலம் இல்லாமல் இருந்தால் அதுவும் ஊனமாகத்தான் இருக்கு. இன்றைக்கு எங்கள் எத்தனை பேருடைய மனதிலே கோபம், பொறாமை, அடுத்தவன் மீது வீண்பலி சுமத்துதல், அடுத்தவர் நல்லா விட்டார் அதை பார்த்து வயிறு எறிதல் போன்ற பல்வேறு உதவாத குணங்கள் எல்லாம் எங்களோட மனதில் நிறைய பேருடைய இருக்கு. அப்ப நாங்கள் எல்லாருமே ஊனமாக தான் தெரியும். என்ன உடலளவிலே ஊனமாக இருப்பவர்களை நாங்கள் ஊனமாக இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். அதை தாண்டி மனதளவிலே இங்கே பலர் ஊனமாக இருக்கு. உடல் அளவிலே 10 20 ஊனம் என்றால் மிச்சம் 8 பேருமே மன அளவிலே மிகப்பெரிய ஊனமுற்றவர்களாக இருக்கிறோம். எனவே ஊனம் என்பது எல்லாருமே ஊனமுற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று வரும் பொழுது அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வளங்களை அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை பயன்படுத்தி இன்னொரு விடயத்திலே அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதை மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் திறன் அவர்களிடம் இருக்கு, அதை வேறு ஏதோ ஒரு மாற்று முறையில் யோசித்து அவற்றை சாதனையாளராக மாற்றிக் கொள்வார். இன்றைக்கு எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் பலருக்கும் இந்த ஊக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு திறன் படைத்தவர்கள், திறனாளிகளாக உருவாகக்கூடியவர்கள், சாதனை படைக்கக்கூடியவர்கள், சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத எல்லாவற்றையும் செய்ய படைத்தவர்கள் என்பதை நேற்றைய தினம் இந்த பாக்கு நீர்ணையை நீந்தி கடந்திருக்கக்கூடிய சிறுவன் அனைவருக்கும் உணர்த்தியதாக இருக்கிறது. குறிப்பாக பாக்கு நீர்ணை மிகப்பெரிய இந்த ஜெலிஃபிஷ்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். சாதாரண மனிதர்களை அந்த இடத்தை நீந்தி கடப்பதற்கு பெரும் துன்பப்படக்கூடிய நிலையை இந்தியாவை சேர்ந்த இளைஞர் சிறுவன் ஒருவன் நீந்தி கடந்து. அப்போ இது ஒரு பாராட்டுக்கு. அப்போ எங்களுடைய பிரதேசங்களிலும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சாதனைகளை, குறிப்பாக இந்த பெரா ஒலிம்பிக்காக இருக்கட்டும், உள்நாட்டு விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கட்டும், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கட்டும், எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களும் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொள்வார்கள். அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படி உருவாகிறார்கள் என்றால், சிலருக்கு பிறப்பிலேயே இந்த மாற்றுத்திறனாளியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு தாயினுடைய கரு அல்லது நோய் நிலைமை அல்லது இந்த பரம்பரை ரீதியாக வரக்கூடிய விடயங்களினால் இந்த ஜீன் வழியாக பிறப்பிலேயே சிலருக்கு இந்த பௌதீக அல்லது மன ரீதியான மாற்றுத்திறனாளிகளாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி சிலருக்கு விபத்துக்கள், யுத்தங்கள் போன்ற செயற்பாடுகளால் ஏற்பட குண்டு வெடிப்புகள் போன்ற செயற்பாடுகள் அவர்களை அவயங்கள் இழக்கும்போது அவர்களும் மாற்றுத்திறனாளிகளாக உருவாக்குவார்கள். இப்படி பல்வேறு விடயங்களிலே மாற்றுத்திறனாளிகள் உருவாகும் போது இன்றைக்கு ஒரு யுத்தம் கடந்திருக்கக்கூடிய நாடு, குறிப்பாக யுத்தம் ஒன்று முடிவடைந்து விட்டால் அந்த இடத்திலே பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் யுத்தம் பலருடைய அவயங்களை இல்லாமல், குறிப்பாக தமிழர் பிரதேசங்களிலே பலரையும் நாங்கள் பார்க்கக்கூடிய முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலரையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே அவர்களை ஒரு பரிதாப பார்வையில் பார்ப்பதை எங்களுடைய சமுதாயம் முதலிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களும் இந்த எங்கள்கிட்ட எல்லாருமே அவர்களுக்கு உடல்ல குறைபாடு, எங்கள் எல்லாருக்குமே மனதர குறைபாடு. அப்போ நாங்களும் மாற்றுத்திறனாளிகள், அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. எனவே அவர்களை பரிதாபமான பார்வையில் ஒருவரும் பார்க்க தேவையில்லை. அவர்களை ஊக்குவியுங்கள், உங்களால் முடியும்.
இந்த விடயத்தை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும், இந்த தொழிலை நீங்கள் செய்தால் நீங்களும் முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கும், இந்த சிறிய முயற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம், முடங்கி விடாதீர்கள், எழுந்து நில்லுங்கள் என்று அவர்களுக்குரிய மனதைரியத்தம். ஒருபோதும் அவர்கள் தங்களை ஊனமுற்றவர்களாக அவர்களை நினைக்க நாங்கள் விடக்கூடாது. அவர்களுக்கு தேவையான மனதைரியத்தை கொடுப்பதுதான் இந்த மனிதர்களாக நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஆக சிறந்த செயலாக இருக்கிறோம். நாங்கள் அவர்களை காணும் போது பணத்தை கொடுத்து விடுவதோ அல்லது ஏனைய பரிதாபகரமான உதவிகளை செய்து விடுவதோ ஒருபோதும் அவர்களை வளர்த்து விடாது. அவர்கள் இன்னும் மாற்றுத்திறனாளிகளாக கொண்டுதான் செல்லக்கூடக்கூடியதாக இருக்குது. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு மாத்திரமன்றி அவர்கள் சுயமாக தங்களுடைய சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய விதத்தில் அந்த உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கான வழிகாட்டுதலை மேற்கொள்ளும், அவர்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை செய்யணும். தென்னிலங்கையில் யுத்தம் முடிவடைந்த பிறகு அங்கே ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகளாக ஆகியவர்கள், யுத்தத்திலே காயமடைந்த இராணுவத்தினர் எல்லாம் எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது எங்களுடைய அரசியல் தரப்படியும் அது இல்லாமலேயே போய்விட்டு, எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார நலன் இல்லை, எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஊழல்களை அளிக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. தனியாக அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு உணர்ச்சி அரசியல். அந்த உணர்ச்சி அரசியலை வைத்து அவர்கள் வெளிநாடுகள் சுற்றுவார்கள், அவர்கள் வெளிநாடுகளை போய் பணம் சேகரித்துக் கொண்டு வருவார்கள், டயஸ்போராக்களை சந்திப்பார்கள், அவர்கள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி அவயங்கள் இழந்திருக்கக்கூடியவர்கள், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? வெளிநாட்டுக்கு போய் பணத்தை சேகரித்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த மக்களுக்கான முதலீடுகளுக்காக இவர்களுக்கான வாழ்க்கை தத்துக்காக ஏதாவது ஒன்று செய்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குரியாது. ஆனால் தென்னிலங்கையில் அப்படி அல்ல. அது அவர்கள் என்னதான் இனவாதம் பிரதேசவாதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய இனம் சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அந்த விடயமெல்லாம் தெரியும், செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அடுத்தவர்கள் முன்னேறக்கூடாது என்பதில் எங்களுடைய அரசியல்வாதிகள் மிக முன்னேறவாக இருக்கு. அது பழைய அரசியல்வாதிகள் புதிய இப்போது வந்தவர்கள் என்ன கிளிக்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்னும் தெரியுது, அதே தான் பழைய விதான். அவர்கள் வெளிநாடு போய் வந்து ஓய்ந்திருக்கிறார்கள், இப்போ இவர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு வெளிக்கிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது எம்மவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அப்ப எனவே இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்திலே ஒருவரையும் நாங்கள் பரிதாபமாக பார்க்க தேவையில்லை, எங்களோடு சக மனிதர்களாக அவர்களை பார்ப்போம். அவர்களுக்கு மனதளவிலே அந்த தெம்பையும் உறுதியையும் வழங்க வேண்டியதான் சக மனிதர்களாக நாங்கள் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த காரியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கரியரன் கூறியது போலேயே நாங்கள் கரியன் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. என்று சொன்னால் பலர் பார்க்கின்ற கோணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலிலே குடும்பத்தவர்கள் அவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அவர்களுக்கான சம உரிமை, ஒரு பெற்றோர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒருவர் மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அவரை ஒரு நோய்வாய்ப்பட்டவராகவோ அல்லது அவரை ஒரு தாழ்மையாகவோ நீங்கள் பார்க்காது, எல்லோரையுமே சமனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சிலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த மாற்றுத்திறனாளிகளிடம் பேசுகின்ற போது அறிந்து கொண்ட விடயம், அவர்கள் சொல்லுவார்கள் தன்னை வீட்டில் தன்னை மட்டும் ஒதுக்கி வைப்பது போல அவர் உணர்வதாக சொல்லியிருந்தார். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போதெல்லாம் இந்த தன்மைகள் அவர்களை முன்னேற விடாமல் தடுத்து விடக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அனைவரும் சமனாகத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோருமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சமனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்களை சமனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லிவிட்டு அவர்களை நாங்கள் எந்த ஒரு வகையிலும் அவர்களை உயர விடாது நாங்களே தடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சமூக பார்வை, நாங்கள் ஒரு பஸ்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி வந்துவிட்டால் அவரை விசித்திரமாக பார்க்கின்ற தன்மை என்றும் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. இவை அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய இந்த மனித மனங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். பாடசாலை காலங்களில் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளுடன் இணைந்து நாங்கள் எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்போம். அவ்வாறு இருக்கின்ற போதெல்லாம் நாங்கள் அவர்களுடன் பேசுகின்ற போது அவர்கள் அனைத்து விடயங்களிலும் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள். கலை ரீதியாகவும் சரி அல்லது போட்டி நிகழ்ச்சிகளாகவும் சரி அல்லது அவர் அநேகமான திறமைகளை வெளிப்படுத்த அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விடயம் தங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கட்டும். ஆகிய நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த கலை ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துங்கள். அது எத்தனையோ கலை ரீதியான செயற்பாடுகள் இருக்கின்றது. அவர்கள் அதில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள், திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அதே போல போட்டி நிகழ்வுகள் வருகின்ற போது அவர்களையும் முதன்மைப்படுத்துங்கள். எல்லோரையும் போல மாணவர்கள் சமனாக நடந்து கொள்ள முயற்சியுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்கின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்களே தடைக்கற்களாக இருந்து விடக்கூடியதாக இருக்கும். ஆகிய ஊக்கப்படுத்துங்கள். அதே போல அவர்கள் மனதளவில் எப்பொழுதுமே தங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டிருந்தால் மனநல ஆலோசகர்களை அழைத்து அவர்களுக்கான அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்கள். என்று சொன்னால் அந்த தன்னம்பிக்கை என்பதுதான் அவர்களை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற சொற்பதத்தை பயன்படுத்தி அவர்களை எப்பொழுதுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. கரியரன் சொன்னது போலே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி நாங்கள் வெளி தோற்றத்தை பார்த்து ஒருவரை இடை போட்டு விடுகின்றோம். மாறாக நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் எத்தனை பேர் மனதளவில் உளநல பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ பேர் வெளியில் அதனை காட்டிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக
வெளி தோற்றத்திற்கு மட்டுமே வந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறாக இல்லாமல் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விடயத்தில் வந்து தாழ்மைப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு விடயத்தில் வந்து எங்களால் முடியாத ஒரு விடயத்தை நாங்கள் இப்பவுமே வந்து முயன்று கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே வந்து அதே போல மற்றவர்களையும் சிந்திக்க பழகுங்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்பவர்களை வந்து எப்பொழுதுமே நீங்கள் தாழ்மை மனப்பான்போடு பார்க்காதீர்கள். அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கம் வந்து பல்வேறு விடயங்களில் அவர்களுக்கு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனையோ தேவைப்பாடுகள் இருக்கின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது இன்றைய நாட்களில் அதிகளவாக வந்து இந்த நூலகங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த அவர்கள் செல்லக்கூடிய வகையில் வந்து அந்த கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு மாற்றங்கள் அவர்கள் கற்கக்கூடிய வகையில் வந்து அந்த கற்றல் பலகையாக இருக்கட்டும், அவற்றில் எல்லாவற்றையும் வந்து மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற போது மென்மேலும் இவர்கள் இன்னும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய திறமைகளும் வெளிக்கொணரப்பட வேண்டும். என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு திறமை இருந்தால் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் போதுதான் அது நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வந்து அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்குங்கள். அவர்களை சமனாக நேசிக்க பழகுங்கள், சமனாக மதிக்க பழகுங்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முதலில் மதிப்பு கொடுங்கள். 4 பேர் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாற்றுத்திறனாளிகள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கும் நீங்கள் எல்லோருக்குமே கொடுக்கின்ற மதிப்பை வந்து கொடுத்து பழகுங்கள். பலர் பேரை பார்க்கின்ற போது இன்று சமூக மாற்றத்தில் பல விழிப்புணர்வுகளின் காரணமாக வந்து பல பேர் இது தொடர்பாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இருந்தாலும் கூட இன்னும் சிலருடைய மனதில் வந்து அவர்கள் தொடர்பான எண்ணப்பாங்கு குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளை சமனாக நேசிக்க பழக வேண்டும், சமனாக மதிக்க பழக வேண்டும். அவர்களை நாங்கள் தாழ்த்தி எங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்க கூடாது. என்றால் எங்களையும் தாண்டி அவர்களிடம் அதிகளவான திறமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் இதுதான். எல்லோரையுமே சமனாக நேசிக்க பழகுங்கள். நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். சில பேரை பார்க்கின்ற போதும் தங்களிடம் அதிகளவு பணம் இருந்து விட்டால், அதிகளவு திறமை இருந்து விட்டால், அதிகளவு தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் என்று நினைத்து விட்டால் தற்பெருமை, தங்களுக்கு தாங்கள் தான் பெரியவர்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கு வந்து விடுகின்றது. அதனால் வந்து தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை வந்து மதிக்க தவறி விடுகின்றார்கள். இது எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கே பாதிப்பாக முடிந்துவிடும். ஆகிய வந்து எல்லோரையுமே சமனாக நேசிக்க பழகுங்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி அவர்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை நீங்கள் தாழ்மைப்படுத்தாதீர்கள். அவர்களையும் சமனாக ஏற்று நடக்கின்ற போது இந்த சமூகம் இன்னும் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரிரன்? நிச்சயமா. குறிப்பாக இந்த பிறப்பிலேயே இந்த மாற்றுத்திறனாளியாக உருவாகக்கூடியவர்கள் அவர்களுக்கு பிறப்பிலிருந்தே பல அசௌகரியங்களை எதிர்நோக்கிறோம் சிறு வயது முதல். எனவே அவர்களுடைய மனதிலே பெற்றோர்கள் நாங்கள் எங்களுடைய மனதிலே மாற்றங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளி சிறுவர்கள் பல சாதனைகளை படைத்துக் கொண்டார்கள். எங்களுடைய பிரதேசங்களில் அந்த வெளி உலகம் தெரியாமல் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாரா ஒலிம்பிக் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அவர்கள் சாதனை, அவர்களுக்கு வரக்கூடிய பணப்பரிசுகள் அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரச வேலை வாய்ப்புகள் அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சர்வதேச போட்டிகளுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒப்பந்தக்காரர்கள் விளம்பரங்கள் என்று பல்வேறு இன்றைக்கு கோடிக்கணக்கிலே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பலரையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலரையும் பாருங்கள், இன்றைக்கு இந்த குறிப்பாக இந்த பெரிய அளவிலே சாதனை படைத்த நவீன தொழில்நுட்பங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு நீங்கள் மூழ்கி போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களையும் உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் பலரையும் பாருங்கள். எல்லாருமே ஏதாவது ஒரு குறையோடு இருந்து பார்க்க பலர் மாற்றுத்திறனாளியாகவும் கூட இருந்து பலர் இந்த வீல் சேர் என்று கூடக்கூடிய அந்த சக்கர நாற்காலியிலே இருந்து கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டவர்களாக இருக்கு. அதை தாண்டி எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் மூத்தவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வுகளில் இன்றைக்கு பல்வேறு போட்டிகள் இருக்கிறது, பல்வேறு சாதனைகள், பல கிண்ண சாதனைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எனக்கு தெரிந்து இந்த பல பாடசாலைகள், இந்த கைதடியிலே நவீல் பாடசாலை கூட இருக்கு. அப்படியான பாடசாலைகள் இருந்து வரக்கூடிய இந்த மாணவர்கள் குறிப்பாக தற்காப்பு கலைகள் போன்ற விடயங்கள், விளையாட்டு செயற்பாடுகள் மிக உக்குரமாக ஈடுபடுவார்கள். அவர்களுடைய அந்த வேகம், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தைரியம், மன உறுதி என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அப்ப சாதாரணமான வீரர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஒரு சிறிய கணத்திலே செய்து முடிக்கக்கூடியது இருக்கு. அப்ப அவர்களிடம் அவ்வாறான திறமைகள் இருக்கு. சிலருக்கு நன்றாக ஒரு விடயத்தை அவதானித்து அவற்றை செய்யக்கூடிய திறமைகளுக்கு, பிறருக்கு அந்த சித்திரம் ஓவியங்கள் வரையக்கூடிய திறமை இருக்கும். அப்ப இந்த விடயங்களெல்லாம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய தேவையாக இருக்கு. எங்களுக்குள்ளே அதை முடக்கி வைத்துக் கொள்ளாமல் வெளி உலகை கொஞ்சம் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த வெளிச்சங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. வெளி உலகில் இன்றைக்கு பல்வேறு சாதனைகள் நீங்கள் குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்தியாவில் இந்த பாரா ஒலிம்பிக்கிலே தொடர்ச்சியாக சாதனைகளை படைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டில் அது இன்னும் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது. அவர்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் கொட்டும் இடமாக, அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் இடமாக மாறுகிறது. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த செஸ் போட்டி, சதுரங்க போட்டி என்பது மிக பிரபல்யமாக மாறுகிறது. பலர் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பலர் உள்நாட்டு வெளிநாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று ஆரம்பித்துக் கொண்டிருக்கலாம். அதே போன்ற விடயங்களில் எங்களுடைய பிள்ளைகளையும் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கான எதிர்கால வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் திறந்துவிட வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. எனவே பெற்றோர்கள் பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த விடயங்களை கொஞ்சம் வெளி உலக வெளிச்சங்களை நாங்கள் கொஞ்சம் படித்துக் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை அதற்கேற்றால் போய் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் எல்லாம் இந்த விடயங்களை பெரிய விடயமாக பார்க்க மாட்டார்கள். சாதாரண மனிதர்களுடைய விடயங்களாக பார்த்து அவர்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அரசாங்கங்கள் அதற்கான திட்டங்களை வைத்திருப்பார்கள். பாடசாலைகளில் அதற்கான நல்ல திட்டங்களை வைத்திருப்பார்கள்.
அவர்களை சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய பல திட்டங்கள் வெளிநாடுகளில் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய நாடுகளில் அப்படியான திட்டங்கள் மிக குறைவாக இருக்கு. அதை தாண்டி எங்களுடைய தமிழர் பிரதேசங்களிலே எங்களுடைய அரசியல் தலைமைகள் அதுக்கான விடயங்கள் எதையுமே செய்யும். எனவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் கற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பெற்றோர்கள் மத்தியிலே சேர்க்க வேண்டும். எல்லாருமே நாங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ யாரையுமே நாங்கள் இங்கே ஊனமுற்றவர்களாக பார்க்க தேவையில்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கான தேவைகளை, அவர்களுக்கான பயிற்சிகளை உரிய முறையிலே கொடுக்க வேண்டிய, அவர்களிடம் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து உரிய முறையிலே கொடுத்தால் இந்த இனத்தினுடைய வீர வரலாறுகள் சர்வதேசம் அளவுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகளை எங்களுடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தவிர கற்றல் கற்பித்தலோடு இல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகள், விளையாட்டுகள் என்று இல்லாமல் எல்லாவற்றிலுமே அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், அதற்கான சந்தை வாய்ப்புகள் எல்லாம் குவிய தொடங்கியிருக்கு. பல்வேறு சந்தை முதலீட்டாளர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்காங்க. அதேபோல் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் பலர் முதலீட்டாளர்களாக வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இவ்வாறான திறமைகளை, அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறித்து அவற்றிலே பயிற்சிகளை கொடுப்பதன் மூலம் எங்களுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் சர்வதேச சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனதிலே எல்லாரும் மாற்றங்களை உருவாக்கி அனைவரையும் உயர்ந்தவர்களாக, தாழ்ந்தவர்கள் என்று யாருமே இல்லை, அனைவரையும் சமமாக, யாரையுமே நாங்கள் ஒரு கவலையோடு அல்லது அவர்களை ஒரு ஏற்ற இறக்க மனப்பான்மையோடு பார்க்காமல் அனைவரையும் சமமன்ற மனநிலையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை கரிகரன் மற்றும் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி.